ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ vlogs. என் பேர் ஸ்ரீ. இன்னைக்கு ஒரு குட்டி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரே ஒரு பொட்டேட்டோ தான். இந்த மாதிரி பொட்டேட்டோவை நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆயில் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ கருவேப்பிலை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். குட்டீஸ்க்கு யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இதை நீங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வெறும் ரைஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க, டக்குன்னு நீங்கள் வெளியே கிளம்பணுன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ இருந்தால் சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே, பொட்டேட்டோவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆயிலில் நல்லா வேகட்டும்னு. கொஞ்ச நேரம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து விட்டுறேன். இதுலேயே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் நான் தெளித்து விடுறேன். கொஞ்சமாக தெளித்து விட்டதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது ஒருத்தருக்கு தேவையான அளவு ரைஸை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் ஒருத்தருக்கு தேவையான அளவு ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ 2 பொட்டேட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் பொட்டேட்டோவாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். 2 பேருக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா இதை நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இதை அடி பிடிச்சிரும். அடி பிடிக்கக்கூடாது. அதுக்காக நான் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த ஒரு சாஸும் நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இந்த மாதிரி ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.